பெரிய லெவலில் இது பேசப்படுது. இதுக்கெல்லாம் காரணம் பின்னணி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு சில விஷயங்களும் இருக்கு. இப்போ நீங்க வேறு சில விஷயங்கள் இருக்கு அப்படின்னும் போது கண்டிப்பா அதோட காரணங்கள் என்னன்றது தெரிஞ்சுக்கலாம். அது என்னது சார்? விக்னேஷ் சிவனை பொறுத்த வரைக்கும் அவர் நயன்தாரா வச்சு தான் அடையாளப்படுத்தப்படுறார். ஸோ இவருக்கு அடையாளம் என்பது நயன்தாரா தான். விக்னேஷ் சிவன் நயன்தாரா ஒரு பெரிய லேடி சூப்பர் ஸ்டார்னு அடையாளப்படுத்தணுங்கிறதுக்காண்டி அவங்கள பெருசா போர்ட்ரேட் பண்ணி இந்த சொசைட்டியில் காமிக்கணும், ஆடியன்ஸ் முன்னாடி காமிக்கணுங்கிறதுக்காண்டி பல விதமான வேலைகளை செய்கிறாரு. அது எல்லாமே பார்த்தீங்கன்னா கோமாளித்தனத்தில் போய் முடிஞ்சது. இப்போ நயன்தாராவை பொறுத்த வரைக்கும் விக்னேஷ் சிவனை கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்க இதே மாதிரி ட்ராலில் சிக்கினாங்களா, இல்லையம்மா இப்போ தனுஷ் போட்டுக்காரில் வழக்கு, அதில் மாதிரி ஏதாவது வழக்கில் சிக்கினாங்களா அப்படின்னா எதுவுமே கிடையாது. இப்போ விக்னேஷ் சிவனை திருமணம் பண்ணதுக்கப்புறம் பலவிதமான சர்ச்சைகளுக்குள்ள நயன்தாராவும் சிக்கிறாங்க இல்லையா? உண்மை தானே? அப்படி இருக்கும்போது அதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னா விக்னேஷ் சிவன் தான். விக்னேஷ் சிவன் அதாவது நயன்தாராவை பெரிய லெவலில் ப்ரொமோட் பண்ணணுங்கிறதுக்காண்டி பண்ணுற வேலைகள் எல்லாமே கச்சாமச்சான்னு முடிஞ்சு போகுது. ஓகேவா? இந்த இடத்துல நீங்கள் கேட்டிங்கல்ல, பழனி கோயிலுக்கு 2 பேரும் போயிருக்காங்க அப்படின்னு.